இது ஸ்வர்கமா, இது சொர்க்கமா நரகமா, சொல்லடி உள்ளபடி. நான் சொல்றேன் அவர் மிக சிறந்த ஊழியர். ஏன்னா அவருடைய ஊழியங்கள்லாம் பாருங்க, எத்தனை ஆயிரம் பேர் இப்போ வேற்று மதத்தோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. சொல்லடி உள்ளபடி வாழ்வதும் விடை கொண்டு போவதும், நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும், வாழ்வதும் விடை கொண்டு போவதும், நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும். ஏசப்பா என் கூடயே இருங்கன்னு சொல்றதும், ஏசப்பா நீங்க அங்கேயே இருங்க சொல்றதும். ரொம்ப சந்தோஷம் உங்க வீடியோல சந்திக்கிறது பேசுறேன். இப்ப இந்த தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் தம்ப்நெயில பார்த்த உடனே ரிப்போர்ட் அடிச்சிருவானுங்க. அது வேற விஷயம். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு பப்பட் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். அப்படி போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரீல் சஜஸ்ட் பண்ணிச்சு. யாருன்னு பார்த்தா, வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் வீரலுக்கு சோடு கெடுப்பே, கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலின் மீன் பிடிப்பே, வெண்ணிலவே இது சொர்க்கமா, இது சொர்க்கமா நரகமா, என்னடா இது சொர்க்கமா நரகமா, என்ன இது, இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னும் போதுதான் நான் ஒரு வீடியோல கிறிஸ்தவர்கள் சினிமாவில் எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுல அந்த மூக்குத்தி அம்மன்ற ஒரு படம் ஒன்று வந்துச்சு, டிரான்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் கிறிஸ்டியன்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்துச்சு. அதுவும் இல்லாம சினிமால பார்க்கும் பொழுது கிறிஸ்டியன்ஸ் வந்து ரசிக்கப்படுற மாதிரியும் காட்டுறாங்க, ரசிக்கப்பட்டு பார்ல போய் குடிக்கிற மாதிரியும் வந்து காட்டுறாங்க. ஸோ அதை குறித்து நான் ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருப்பேன். எதனால அப்படின்னா, கள்ள உபதேசத்தினாலையும் கள்ள ஊழியர்களாலையும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஒரு ரீல் மட்டும் இருந்தா எனக்கு பயங்கரமா ஒரு மில்லியன் வியூஸ் வந்து போச்சு. அது என்னன்னா, ஜான் ஜெபராஜ் அண்ணன் வந்து பாட்டு பாடுவார், இது சொர்க்கமா நரகமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடுவார். அந்த பாட்டை எக்ஸாக்டா அந்த மலேசியால இருக்கிற ரென்ஸ்னா வந்து பாடுறாரு. அவன் பேர் லாரன்ஸ்ன்னு நினைக்கிறேன், ரென்ஸ்னா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ அண்ணன் வெளியே வந்து அவரே ஆல்ரெடி அப்செட்ல வந்து இருக்கிறாரு. இப்படி ஒரு ஃபேமிலியில ஒரு இஷ்யூ, அது வந்து அவருடைய பாவத்தினாலே இருக்கலாம், இல்ல அவருடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் செய்த பாவத்தினாலே இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறார். இப்ப எனக்கு அது வந்து வேணாம், அது அவருடைய பர்சனல். என்னைக்கா இருந்தாலும் கர்த்தர் வந்து அவர் ரொம்பவும் நேசிக்கிறார். ஏன்னா ஒருத்தர் வந்து என்னன்னா, நம்ம சோசியல் மீடியால இப்ப பேசுறோம், அவர் வந்து கள்ள உபதேசி அப்படி இப்படி இப்படின்னு பேசி ரொம்ப ஹர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல அவர் மனம் திரும்பின பிறகு இந்த வீடியோஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், பேசுனதை எடுக்க முடியாது. நான் 100% சொல்றேன், எந்தெந்த வீடியோலாம் இது கள்ள உபதேசம்னு சொல்லி நான் பேசணும், அவர் மாத்திட்டாரு, அவரோட உபதேசங்களை மாத்திக்கிட்டாரு, மனம் திரும்பிட்டாரு அப்படின்னா கட்டாயம் டெலீட் பண்றேன். நான் ஏதோ வியூஸ் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு வந்து நான் வந்து போடல. ஆண்டவர் வந்து கள்ள உபதேசிகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ண சொல்லி இருக்கிறாரு, எக்ஸ்போஸ் பண்றோம். ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் வந்து என்னன்னா, கள்ள உபதேசத்தை குறித்து சபைக்கு வந்து எழுதுறாரு. நான் சபையை ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் என்னோட சபைக்கு மட்டும் நான் பேச முடியாது. கிறிஸ்துவின் சரீரம் இட்ஸ் யூனிவர்சல் சர்ச். யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ எல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அங்கமா மாறிடுறாங்க. இதுல ஏஜி, என்எல்ஏஜி, ஏசிஏ, ஏஎஃப்டி, சிஎஸ்ஐ, ஆர்சி விட்டுருங்க, சிஎஸ்ஐ, இசிஐ, இப்படிலாம் நான் டினாமினேஷன் பார்த்துட்டு இருக்க முடியாது. சத்திய வேதத்தை யார் தூக்கிட்டாங்களோ அவன் கிறிஸ்துவின் சரீரத்துல இருக்கிறான். வித்தியாசமான டினாமினேஷன்ல இருக்கிறான், சில ட்ரெடிஷன்ல இருக்கிறான், அது வேற விஷயம். இப்போ இவர் போட்ட இந்த விதை இது இப்ப மரமா முளைச்சிட்டு இருக்குது. அதுதான் நான் வந்து பேச வந்தேன். ஏன்னா இந்த ஃபால்ஸ் டீச்சிங்கோடைய ஒரு டேஞ்சரஸ் என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் தான். சபையில சினிமா பாட்டு பாடலாம் அப்படின்றதுக்கு யார் இப்போ இவ்வளவு தைரியத்தை கொடுத்தா? இது கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து நான் கண்டிக்கிறேன். எத்தனை மூத்த போதகர்கள் கண்டிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா அண்ணன் வந்து ஜெயில வந்து இருக்கும்போது பெயில் அப்ளை பண்ணி வெளியே கொண்டு வந்தது பாஸ்டர் பால் தங்கையா. அவருடைய பாடல்கள்லாம் அபிஷேகநாதரே, நிறைய அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, அதெல்லாம் வந்து நாங்க பாட்டு பாடி நாங்க ஆராதிச்சு அவரை வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்து வைத்திருந்தோம். ஆனா ஆண்டவர் சத்தியத்தை குறித்துதான அறிவை கொடுக்கும் பொழுது ஏன் இவ்வளவு ஆரம்பத்துல நல்லா ஆரம்பம் பண்ணின அவர்கள் இப்போ ஏன் இப்படி மூடத்தனத்துல போயிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற எவ்வளோ சீனியர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் ஒரு நாள் கூட ஒரு கள்ள உபதேசிக்கு விரோதமா வாய்ஸ் அவுட் வந்து பண்ணவே இல்லை. இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்துல அது நிச்சயமா பண்ணிதான் ஆகணும். இப்போ அது பண்ணாதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பொடி பசங்களாம் பேசுறாங்கப்பா, சத்தியத்துல தெளிவா யார் இருக்கிறாங்களோ யார் வேணாலும் பேசலாம். இவர் வந்து என்னன்னா ஜான் ஜெபராஜ் அண்ணனா வெளியே கொண்டு வந்தாரு. இது நான் வந்து ஒரு கருகலான ஒரு டாபிக். ஆனா அவர் போட்ட இந்த விதை ஏன் சினிமா பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் செய்த அந்த தவறுகளை, அந்த பிள்ளைகளை சபைக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் சொல்லலை?
அப்போ ஒருவேளை பால் தங்கையா பாஸ்டர் கூட சினிமா பாட்டு பாடுறதை அங்கீகரிக்கிறாரா? ஏன்னா இவங்க கேட்டா முட்டாத்தனமா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. புலவர்களும் பாடினார்களே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. புலவர்கள் பாடினார்கள் பவுல் யாருக்கு, எங்க, யாருக்காக, எதுக்காக சொன்னாரு, அதுதான் கான்டெக்ட். அதை விட்டுருவாங்க. இதை குறித்து நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இப்போ கூட ஒரு ரீசெண்டா வந்தோம்னா ஒரு பாஸ்டர் செம்ம ஃபேமஸ் ஆனார். அவரோட வீடியோவை நான் பார்க்கும்போது ரீசெண்டா அந்த ரீல்ல வரும்போது எப்படி ஜான் ஜபராஜ் நல்ல ஊழியர்னு சொல்றீங்க? ஊரே அவர் நல்ல ஊழியர் இல்ல, இவர் ஊழியரே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா நல்ல ஊழியர்னு சொல்றீங்களா? இது காரணம் இல்ல. ஊரே சொல்லுதுன்னா நான் அப்படி சொல்றேன், உலகமே அவர் நல்ல ஊழியர்னு சொல்லுது. ஒரு ஊர் சொல்றதுனால கேட்டு அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க 10 பேர் சொல்லிட்டாங்கன்னா அவர் நல்ல ஊழியர் இல்லைன்னு ஆயிட முடியாது. இல்ல, தமிழ்நாட்டிலே 1000 பேர் அவர் நல்ல ஊழியர் சொல்றவங்க இருக்காங்க. நான் சொல்றேன் அவர் மிக சிறந்த ஊழியர். ஏன்னா அவருடைய ஊழியங்கள்லாம் பாருங்க, எத்தனை 1000 பேர் இப்போ வேற்று மதத்தோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. அன்னைக்கு ஆடுங்க பாடுங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு சொல்ல மாட்டாருன்னா நிறைய பேர். அன்னைக்கு சொன்னாருங்க, இன்னைக்கு அவர், நான் சொல்றேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும். கையை நல்லா உயர்த்தியாம். ஆமா, நீ ஆடணும்னா அப்படியே பிரேக், அதெல்லாம் இல்லைங்க. எங்க ஆப்பிரிக்கால நான் இப்ப பிரசங்கம் பண்றேன்ல, இந்த டான்ஸ் குறித்து பேசியிருப்பார். இப்போ உள்ள ஊழியக்காரங்களாம் ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. அவர்கள் பரலோகத்துக்கு போற வழியை என்னன்னா ரொம்ப குறுகலாக்குறாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும், கழி கூறணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், போதனையை மாத்திட்டாங்கன்னு சொல்லி நிறைய நான் பேசியிருப்பார். பேசுனது சரிதான். ஆனா அந்த டான்ஸ் அப்படின்னும் பொழுது நான் டான்ஸ் ஆடுவேங்க. எங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கு நடனத்தோட ஆண்டவர் ஆராதிக்கலாம். குத்தாட்டம் போட்டு கூத்தடிக்கிற மாதிரி, தன்னோட ட்ரெஸ் எல்லாம் விலகுற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போறது ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது வெஸ்ட் மேக்ஸ்லான்னு கூட சொல்லியிருப்பார். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பில் தான் முடிய வேண்டும். எது ஆராதனை? என் லைஃப் ஸ்டைல் தான் ஆராதனை. நான் ஆண்டவருக்காக வாழ்றது தான் ஆராதனை. சபையில நடக்கிறதான பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்னன்னா, அது நான் என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டனோ, என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டனோ, என்னுடைய சத்தியத்தை நான் அறிக்கை செய்கிறேன். ஐ எம் கன்ஃபஸிங் மை ஃபெய்த். நான் மறவாமல் நினைத்தீரையா நான் பாடுறேன்னா, நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நான் அறிக்கை செய்கிறேன். அப்ப பாடல்கள் கூட உபதேசத்தின் அடிப்படையில இருக்கணும். அதுதான் என்னுடைய பாரம். இப்ப நிறைய பாடல்கள் உபதேசத்தின் அடிப்படையில இல்லாம வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அநேக பாடல்கள் உபதேசத்தின் அடிப்படையில இருக்குது. இல்ல, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை நான் அறிக்கை செய்து பாடுறேன். அப்ப ஆராதனை என்பது என்னோட வாழ்க்கை முறை. அப்ப நான் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்டெப் போட்டு கையை தட்டி ஆராதிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அங்க பரிசுத்த குலைச்சல் ஏற்படும் பொழுதுதான் அது தப்புன்னு சொல்றோம். ஓகே, இதுதான் என்னுடைய இந்த நடனத்துக்குரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நான் யூத் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆக்ஷன் சாங் பண்ணுவோம். ஸோ அவங்க என்னன்னா கர்த்தருக்கு நேராக அட்ராக்ட் பண்றதுக்கு தான். நம்ம ஹீரோ வர்ஷிப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு நடனத்தை குறித்து சப்போர்ட் பண்ணி இவர் பேசியிருக்கிறாரு. இப்போ இவர் சினிமா பாட்டு பாடி இருக்கிறாரு. அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு மலேசியால. அது மட்டும் இல்ல, சென்னையில, மதுரையில, அங்கங்க நிறைய பேர் சினிமா பாட்டு பாடிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாரு? நடனத்துக்கு கர்த்தர் களிப்புடனே ஆராதிங்க, நடனத்தோட ஆராதிங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. ஆனா இப்ப இந்த சினிமா பாட்டு ஜான் ஜபராஜ் அண்ணன் பாடினதை அப்படியே என்னன்னா ஒருத்தர் யூடியூப்ல சினிமா பாட்டை போட்டு அந்த கரோக்கியில ஆண்டவரை பார்த்து ஆராதிச்சுட்டு இருக்கிறான். இதுக்கு இந்த வெள்ளூரோ எங்கன்னு சொல்லி தெரியல, அந்த பாஸ்டரோ இல்ல பால் தங்கையா பாஸ்டரோ என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க? இல்ல என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க? அவர் போஸ்கோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி இப்படி இருக்கும் பொழுது ஆதரவு கொடுத்த அவங்க இப்ப சினிமா பாட்டு பாடி இது ஒரு பெரிய பிளெண்டர், கிறிஸ்தவத்துக்கே ஒரு பெரிய பிளெண்டர், ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்து அவர்கள் செய்ய போறாங்க? ஆனா இதுக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமே பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு. தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிறுத்தணுமா? ஒரு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாடுல, ஆசாரியர்களுடைய உதடுகள் அறிவை காத்து கொள்ள வேண்டும், வசனத்தை அவன் நாவில தேடுவார்களே. அப்போ போதிக்கிறவர்கள் வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனா சத்தியத்தை பகுத்து போதிக்கிறவனா இருக்கணும். நிறைய குவாலிட்டிஸை கொடுக்குறாரு. சாட்சியே இல்லாம ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் செய்வதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? மூத்த ஊழியக்காரர்கள் அங்க ஒரு பெரிய பிளவை கிறிஸ்தவத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. தப்ப தட்டி கேட்டா நம்ம ஆன்டி கிறிஸ்டியன், என்ன பண்றது, நீ நியாயம் தீர்க்கிற குறை சொல்றேன்னு சொல்றாங்க. ஓகே, என்னோட கேள்வி இதுதான். மூத்த ஊழியர்கள், இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், இவர் பாடின இந்த வீடியோ போலவே மலேசியால ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய இப்போ புதுசா வர இளம் ஊழியர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்க? என்னோட கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவை அந்த ரெஸ்பெக்டிவ் பாஸ்டர்ஸ்க்கோ இல்ல பால் தங்க பாஸ்டர்ஸ்க்கோ கொண்டு போய் சேருங்க. இருக்காங்க. நான் சொல்றேன் அவர் மிக சிறந்த ஊழியர். ஏன்னா வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் வயிற்றுக்கும் தொண்டைக்கும்
ஒரு ஊருடையும் இது ஸ்வர்க்கமா சொல்லடி உள்ளபடி. அவருடைய ஊழியங்கள்லாம் பாருங்க, எத்தனை ஆயிரம் பேர் இப்போ வேற்று மதத்தோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது அது ஒரு கிருபை, அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு அபிஷேகம். அது வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் வீரலுக்கு சோடு கெடுப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலின் மீன் பிடிப்பேன். வெண்ணிலவே இது சொர்க்கமா நரகமா வந்து எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. எவ்வளவோ பேர் மிகப்பெரிய போதகராக இருக்கிறாங்க. ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா ஜான் ஜபராஜுக்கு அப்படி இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமா கனெக்ட் பண்ண முடியுது அவரால். அவருடைய வார்த்தைகள் நிறைய பேரை ஹீல் பண்ணுது. அவர் வாழ்வதும் விடை கொண்டு போவது. அதாவது சிலர் இல்லைன்னா பாஸ்டர் பொசுக்குன்னு பாட்டை பாடிட்டாரு. நிறைய பேருக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருந்திருக்காரு. அவர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மெட்டீரியலாவே பாக்குறோம், அப்படிப்பட்ட ஆளாவே பார்த்துருக்கோமே தவிர, ஆனா அவர் வந்து எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கான்றதை பார்க்கணும்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவரை பற்றி வாழ்வதும் விடை கொண்டு போவது. சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை சிலர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.